பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் இல்முத்தக்கீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, சூரத்துல் பக்கரா எந்த வீட்டிலே ஓதப்படுகிறதோ அங்கே ஷைத்தானுக்கு அங்கே இருப்பதற்கு சிறிதும் தகுதி இல்லை. அவன் அங்கே இருக்க மாட்டான். அந்த வீட்டை விட்டே ஓடி விடுவான். அவன் இருந்தால்தான் நமக்கு வீணான சந்தைகளை நமக்கு எழுப்பி தவறான செயல்களை செய்ய நமக்கு ஆர்வம் ஊட்டுவான். எனவே அவனை வீட்டிலிருந்து வெளியேற்ற இது நல்லவர் பல வழிகள் உண்டு. அதில் இதுவும் ஒன்று. சூரத்துல் பக்கரா ஓத முடியாதவர்கள் கடைசி 2 வசனங்கள் 285 86 ஓதினால் ஓதிவிட்டு படுத்தால் மிகவும் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். அவர்களுக்கு சைத்தானின் தீங்கு எதுவும் ஏற்படாது என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த வசனத்தையும் அதன் விளக்கத்தையும் இங்கே 2 வசனங்களும் 2 வீடியோவாக போடுகிறேன். அதை கேட்டு பயன்பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு முதல் வசனம் 285. ஆமனுர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பி வல் மோமினூன் குல்லு ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசூலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசூலி வ கூலு சமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர் என்று 285வது வசனம் கூறுகிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், பொருளை நிச்சயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 285, அல்லாவின் தூதர் தம் ரப்பிடமிருந்து தமக்கு அருளப்பெற்ற வேதத்தை நம்பிக்கை கொண்டுள்ளனர். இன்னும் அவ்வாறே மூமின்களும் நம்பிக்கை கொண்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் அல்லாவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் நம்பிக்கை கொண்டுள்ளனர். அவனது தூதர்கள் எவர்களுக்குமே நாங்கள் வேற்றுமை காண்பிக்க மாட்டோம். எங்கள் ரப்பே, நாங்கள் செவியிற்றோம், வழிபட்டோம், உன்னிடம் மன்னிப்பு கோருகிறோம், இன்னும் உன்னிடமே எங்கள் மீட்சும் இருக்கிறது என்று கூறுகின்றனர். மிகவும் அற்புதமான பொருள் அடங்கிய இந்த வசனத்தை நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு இரவிலே நாம் படுக்க செல்வதற்கு முன் ஆயத்துல் குர்சி ஓத வேண்டும். அதுவும் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். இருந்தாலும் பின்னர் சமயத்தில் அதை பகிர்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். அதுவும் சைத்தானிடம் தப்பித்துக்கொள்ள மிகவும் சுலபமான ஒரு வழி. இதை வீட்டில் பரக்கத்து ஏற்படும், சைத்தானுடைய தீங்கை விட்டு விலகும். இந்த 2 வசனமும் மிக முக்கியமானது. அதன் முதல் வசனத்தையும் அதனுடைய பொருளையும் இங்கே விளக்கியிருக்கிறேன். அடுத்த காணொலியில் 2வது வசனம் அந்த 286 வசனத்தையும் கோரி அதனுடைய பொருளையும் விளக்குகிறேன் இன்ஷா அல்லாஹ். இது 2ஐயும் நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பின்பற்ற வேண்டும், பிறருக்கும் எடுத்துக் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.